கைஸ் வெல்கம் டு எஸ்கே கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன கேம் ப்ளே வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனகொண்டா கேம் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடியே நம்ம அனகொண்டா கேம் விளையாடி இருப்போம், ஆனால் தோற்று போயிட்டோம். இப்போ அடுத்த ரொம்ப நாள் கழித்து இப்போ நம்ம திரும்ப அனகொண்டா கேம் விளையாடுறதுக்காக வந்திருக்கோம். முன்னாடி நம்ம விளையாடினப்போ அது வேறு வேர்ஷன். இப்போ இதை அப்டேட் பண்ணிட்டாங்க இந்த கேமை மல்டிப்ளேயர் விளையாடுற மாதிரி. இப்போ நம்ம மல்டிப்ளேயர் வெர்ஷன் தான் விளையாட போகிறோம். சரி, மல்டிப்ளேயர் விளையாடலாமேன்னு சொல்லிட்டு தான் நம்ம ஃப்ரெண்டை கூப்பிட்டுருக்கோம். நம்ம ஃப்ரெண்டால் பேச முடியாது, ஏன்னா அவன் தொலைவாக இருக்கிறான் நம்மளோட வீட்டை விட்டு. அதனால் அவனும் பேச முடியாது. நான் அவன்கிட்ட பேசுவேன். ஏன்னா ஃபோன் கால் பேசினுக்கிறான். அவனுக்கு அவன் வாய்ஸ் வர்றது பிடிக்கலையாம், அதனால் அவன் வேணான்ட்டான் கைஸ். சரி கைஸ், நம்ம இந்த கேமை நான் சரி காய்ஸ், வீடியோக்குள்ளே போகலாமா? நான் உங்கள் எஸ்கே கேமிங். ஓகே கைஸ், இப்போ நம்ம கேம் பிளே உள்ள போகலாமா? கொஞ்சம் வெளியே அவுட் சைடில் நைஸாக இருக்கும், கண்டுக்காடிங்க. ஃபேமிலி இருக்கிற வீடு இது. ஓகே கைஸ், வந்தாச்சு கைஸ். டே வாட போகலாம் டே. அப்புறம் சொல்ல வந்துட்டேன், என் ஃப்ரெண்டு பேர் டிகே. அவனை சும்மா நம்ம டிகேன்னு வச்சுப்போம். அவன் பேரும் சொல்ல வேணான்னா, அவனை பற்றி ஐடென்டிட்டியாக சொல்ல வேணாண்ணா. சரி விடுங்க, நான் திரும்பி இங்கே டெலிபோர்ட் ஆகுது. சரி வாங்க, நம்ம கடைக்கடைன்னு போய் பேப்பர் தேட ஆரம்பிச்சிடலாம். உசுன்னு சவுண்டு கேட்குது காய்ஸ். ஆனால் இந்த வாட்டி நம்ம தைரியமாக இல்லை, ஏன்னா 2 பேர் இருக்கிறோம். ஓடு. ஓகே இருங்க, கொஞ்ச நேரம் இங்கே வெயிட் பண்ணலாம், ஏன்னா உசுன்னு பக்கத்தில் கேட்குது. அதனால் கொஞ்சம் கொஞ்ச நேரம் இங்கேயே வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமா போகலாம். இது கொஞ்சம் ஷார்ட் ஃபார்ம் வீடியோ தான், ஏன்னா மல்டிப்ளேயர் விளையாடு. இந்த கேமே சின்ன கேம் தான். என்ன ரெடியோட வர மாதிரிக்குது காய்ஸ். பாம்பு வருது காய்ஸ், பாம்பு இதோ காய்ஸ். ஏன்னா காய்ஸ், இது பக்கத்துலேயே வருது. போயிடுச்சு போயிடு. வந்துச்சு, நம்மளை பிடிக்கும்னு பார்த்தேன். ஆனால் இது சம்மந்தமே இல்லாமல் அந்த கபோர்டை தேட்டரில் ஊற்றிட்டு ஓடிச்சு. நான் தெரியல. ஓகே இருங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிகிட்டே போகலாம். நம்ம ஃப்ரெண்டு வேறு எங்கே இருக்கிறான்னு தெரியல. வந்துட்டான். இங்கேறா வெளியே அங்கே பாம்பு சுற்றுறா. இந்த பாருங்க, ஐஷோ ஸ்பீட் மாதிரி இல்லை இவன். ஐஷோ ஸ்பீடு நான் உட்காடுற. நம்மளும் உட்காரலாம். இந்த பாருங்களா, க்ளோஸ் அப்பில் பாருங்களேன். சரி வா, நம்ம இங்கே நின்றுதான் வேலைக்கு ஆகாது, போகலாம். பொறுமையாக வாடா டேய். ஓகே காய்ஸ், டே வந்துரு. இங்கே தானே வருது. ஐயோ என்ன காய்ஸ், சுட்டின்னு ஓடிடலாம். ஓடிடு ஸ்ட்ரைட்டாக ஓடிடலாம். ஓடு நெஞ்சில் வலிமையை கொண்டு ஓடு காய்ஸ். அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஓடினே இருந்துடலாம் காய்ஸ். திடீர்னு முட்டு சண்டையில் மாட்டிக்கணும் போல். முட்டு சண்டை இல்லை அது. சரி இருங்க, இங்கே ஒரு பேப்பர் இருக்கிட்ட எடுக்கலாம். டக்குன்னு எர்றா பாம்பு வந்துட்டு போடுறா. டே எர்றா, டக்குன்னு எர்றா. வந்துட்டு போடு காய்ஸ். இது எடு. ஐயோ கொஷின் மார்க்கா. ஐயோ இது வேறு எடுக்க மாட்டேங்கிறான். டேய் எர்றா இருங்க, கீழே வந்துடுப்போம். பரவாயில்ல காய்ஸ், நல்ல பேப்பர். பி சேஃப். நம்ம ஃப்ரெண்டும் ஒரு பேப்பர் கண்டுபிடிச்சிருக்கிறான் போல். நம்ம 3 பேப்பர் வந்துச்சு. இப்போ இங்கே என்ன பேப்பர் இருக்கா? இல்லை. போன பாத்தில் எங்கே தான் உட்காந்துச்சு. அம்மா கண்ணுக்கும் காடல் இருட்டான்னு பாட்டெல்லாம் போட்டு பாம்பு கூட டான்ஸ் ஆடினோம். சரி இருங்க, இங்கே இருக்கிறான். இங்கே ஒரு பேப்பர் இருக்குது, இருங்க இதை எடுப்போம். சாவி, என்ன சாவின்னு தெரில. இப்போ எனக்கு தெரிஞ்சு அதுவும் சேஃபாக தான் குறிக்கிட்டுன்னு நினைக்கிறேன். இருங்க, நம்ம ஃப்ரெண்ட் எங்கே காணாம போயிட்டான். சரி இருங்க, நம்ம வேறு பேப்பர் எங்கன்னா கடைதான் பார்க்கலாம். இருங்க, என்ன ரூம் இருக்குது. என்னோட இத்தனை பேப்பரு, 3 பேப்பர் இருக்குது. உட்காரு. சரி இருங்க, கடை நீட்டு எடுப்போம். பெல்லு ஐயோ பெல் அடிச்சிச்சு. ஸ்கூலுக்கு விட்டான்.
ஐயோ வாய் வர ரொம்ப குளருது கைஸ். அப்புறம் ஏன் இத்தனால வீடியோ போடாமல் இருந்தேன்னா, ஐயோ ஆடு மோடு ஐயோ என்ன கைஸ் வரான் வரான். அப்புறம் இந்த ஸ்க்ரீன் பிளாங்க் ஆகிட நானே தான் போட்டுக்கினேன் எடிட் பண்ணி. அதை நீங்கள் கேம் விளாண்டுமே வரேன்னு நினைக்காதீங்க. அப்புறம் கைஸ் ஏன் கொஞ்ச நாள் நான் வீடியோ போடலன்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ கொஞ்ச நாள் எனக்கு எக்ஸாம் நடந்திருக்கும். அப்போ எக்ஸாம் டைமில் நான் நல்லா படிக்கிற பையன். அதனால் நான் உட்காந்து எல்லாத்தையும் நல்லா படிச்சுன்னு இருந்தேன். அதனால் அப்போ இந்த டைமில் என்னால் வீடியோ போடுறதுக்கு என்னால் முடியல. அதுக்கப்புறமும் கொஞ்ச நாள் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறமும் நான் போடலாம். ஆனால் அப்போவும் எனக்கு போடுறதுக்கு டைம் கிடைக்கல சரியா. அதனால் என்னால் வீடியோ போட முடியல. அந்த மாதிரி நான் அடிக்கடிக்கு நடுவில் எங்கே போவேனே தெரியாமல் ஓடிடுவேன். அதனால் நீங்கள் கண்டுக்காதீங்க. கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப வீடியோ போட ஆரம்பிச்சிடுவேன். எனக்கு இந்த ரூமில் இங்கே ஒரு பேப்பர் இருக்குது கைஸ். எடி திரும்ப வா. என்ன கைஸ் இது திரும்ப என்ன மாதிரி ஆகுது? என்னடாது யாராது? இங்கே பாருங்க கைஸ், பாம்பெல்லாம் நம்மளை கிண்டல் பண்ணுது. சரி இப்போ நம்ம டை ஆகிட்டோம். ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா 2 பேரும் டை ஆனால் தான் இந்த கேம் முடியும். ஒருத்தர் டயரான முடியாது. இப்போ நம்ம ஃப்ரெண்டு இங்கே ஓடுறான் எதுக்குன்னே தெரியலையே. இன்னும் ஒரு பேப்பர் கண்டுபிடிச்சா வந்துட்டான் கைஸ். இவன் வேறு இன்னும் ஒரு பேப்பர் கண்டுபிடிச்சா நம்ம வின் ஆகிடலாம் கைஸ். எங்கே இருக்கோம் எல்லாத்துலேயுமே தேடிட்டோமே கைஸ். இன்னும் ஒரு இடத்துல தேடலன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரே ஒரு பேப்பர் எங்கே இருக்கு எங்கே இங்கே வேறு ஒரு இருட்டாக இருக்கமே. முட்டு சண்டில் போய் மாட்டிக்க போகிறோம். போன பாட்டில் லாஸ்ட்டில் மாட்டிக்கிற மாதிரி. இந்த ரூம்லாம் பார்த்தாச்சு கைஸ். இது முட்டு சண்டு. ஐயோ இந்த சைடு வரானே. ஓடு. ஐயோ முட்டு சண்டு மாட்டிக்கணும் கைஸ். ஐயோம்மா என்னடா இது இந்த சைட்லேருந்து பிடிக்குது. 2ஆள் பற்றி அவுட் ஆகிட்டோம் கைஸ். டெய்லி நீ அவுட் ஆயிடுறா. நம்ம ஃப்ரெண்டு மட்டும் அவுட் ஆகிட்டானா நம்மளும் அவுட் ஆகிடுவோம் கைஸ். அவ்வளோதான் கைஸ், கடை முடிஞ்சிடும். அவுட் ஆகிட்டடாடா நண்பா. அப்புறம் இந்த வீடியோ இந்த மாதிரி நம்ம வேறு மாதிரி நம்ம ஃப்ரெண்டு கூட அந்த டைட்டனை போவோம். அந்த 2 பாம்பு வர்றது அதெல்லாம் நம்ம போடலாமான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். எப்பவும் போல் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. மல்லாதேவி, மகாமோகன், அதுக்கப்புறம் பேர் வந்துச்சு என்ரிக்கு, அதுக்கப்புறம் மெலிண்டி. இப்போ இவங்க 4 பேர் தான் அடிக்கடி கமெண்ட் பண்ணுவாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன். உங்களோட பேரையும் நான் இந்த மாதிரி சொல்லணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு விஷயமும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம யூடியூப் சேனலில் நிறையா பேர் பார்க்குறீங்க, நிறையா வியூஸ் போடு. இப்போது ரீசெண்டாக போட்டு நான் டோரிமான் வீடியோவை கூட 100 பேருக்கு மேலே பார்த்துருக்கீங்க. ஆனால் யாரும் பார்க்குறீங்களே தவிர யாரும் சப்ஸ்கிரைபையோ லைக்கையும் தட்ட மாட்டேங்கிறீங்க. அதை நீங்கள் கொஞ்சம் போட்டு விட்டிங்கன்னா பார்க்குறீங்களே, அதை அப்படியே கொஞ்சம் போட்டு விட்டா எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும்ல. அதை கொஞ்சம் போட்டு விடுங்க. நானும் ரொம்ப நேரமாக தேடிட்டேன். அந்த கடைசி பேப்பர் எனக்கு கிடைக்கவே இல்லை. எங்கே தான் போச்சு தெரியல அந்த பேப்பர். எங்கெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் கைஸ். எங்கடா போச்சுன்னு தெரியல அந்த பேப்பரு. இங்கேயும் இல்லை. எங்கே இருக்குது அந்த பேப்பர்? எங்கடா இருக்குது அந்த பேப்பர்? இருங்க இந்த சைடு நம்ம போகலான்னு நினைக்கிறேன். இந்த சைடு போய் பார்ப்போம். இங்கே கூட தண்ணி. இருங்க இங்கே ஒரு ரூம் இருக்குது, உள்ளே போகலாம். ஓகே கைஸ், பேப்பர் கச்சிச்சு. வாங்க பேப்பர் எடுத்துடலாம். சூப்பர், குட் லக். ஓகே கைஸ், இப்போ என் ஃப்ரெண்டு சொன்னான் அவன் டோராண்டா இருக்கானா. டோராண்டா எப்போ போகிற வழியெல்லாம் இவன் வேறு வரானே. டோராண்டா அவன் வெயிட் பண்ணுறானா. அவனை போக சொன்னேன், அவனால் போக முடியாது. 2 பேரும் வந்தாடா கேம் எக்ஸிட் பண்ண முடியுமா? ஜெர்ரா ஓடியாரேன். வந்துட்டேன். வீரா நெஞ்சில் வாழ் வீசும் கடி. ஐயமா இவன் வேறு இங்கே சுற்றுறானே. கண்ணை மூடிட்டு ஓடிடு. ஓடு. எஸ், இந்த கேம் ஒரு வழியாக முடிய போகிறோம். எஸ்கேப். நான் இது போல் வந்துட போகிறேன் அந்த பாம்பு.
போடா இவன் வேறு ஐஷன் ஸ்பீட் மாதிரிதான். அவ்வளோதான் கைஸ் இந்த கேம் பிளே. ஒரு வழியாக நம்ம இந்த அனகொண்டா கேம் பிளே முடிச்சாச்சு. நம்ம பல வாட்டி ட்ரை பண்ணியும் இந்த கேமில் நம்ம கடைசியில் 5 பேப்பர் வழியாக நம்ம வந்து டயாட் 5 7 எத்தனை பேப்பர் தெரியல, அப்படியே டயாட் ஆகிட்டோம். டயர்டு நம்பருங்க ஆகிட்டோம். ஆனால் இந்த வாட்டி நம்ம வந்து வின் ஆகிட்டோம். ஓகே காய்ஸ், நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வேறு என்ன நான் இது மாதிரி போடணுன்னு சொல்லி நினச்சிங்கன்னா மறக்காமல் சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் காய்ஸ், பாய் 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 பாய். உங்கள் எஸ்கே கேமிங் கிட்டேருந்து பாய் பாய்.